புனைவு. இப்போ பொதுவாக நம்ம அறிவியலுக்குன்னு சில விஷயங்கள் வச்சுருக்கோம் இல்லையா? அதாவது புறவயத்தன்மை, அப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லலாம். அப்புறம் ரிப்பீட்டபிலிட்டி, அது ஒவ்வொரு தடவை அதை செய்யும் பொழுதும் அதே விளைவு நமக்கு கிடைக்கணும், அது ரிப்பீட்டபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு தர்க்க முறை இருக்குது, லாஜிக் சிஸ்டம் இருக்குது. புனைவு அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு நேர் எதிராக இருக்குது. புனைவில் தர்க்கம் இருக்குது, ஆனால் அதில் உள்ளுணர்வு தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். தர்க்கத்தை விட கற்பனையும் உள்ளுணர்வும் ரொம்ப முக்கியமான இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக புனைவை நம்ம பார்க்கலாம். புறவயத்தை விட அகவயமான உண்மையை பேசக்கூடியதாக நம்ம புனைவை பார்க்கலாம். இப்போ அறிவியல் புனைவு அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அதுலேயே ஒரு முரண்பட்ட இரண்டு விஷயங்களுடைய ஒரு மோதல் அல்லது ஒரு ஒரு தொகை தன்மை நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அறிவியல் புனைவுங்கிறது எங்கேருந்து தொடங்குது, எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு பொதுவாக உலகம் முழுக்க பார்த்தோம்னா ஒரு கிரேக்க தொன்ம கதைகள் இருக்குது. நிலவுக்கு போய் எழுதுன லூசியான்ஸுடைய ட்ரூ ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த நிலவுக்கு போகிற மாதிரி, நிலவில் போய் இறங்குற மாதிரி, அது கிட்டத்தட்ட ஒரு புராண கதை தான். நிலவுக்குள்ள நிறைய வித்தியாசமான ஏலியன்ஸ்லாம் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு 2-3 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை. அதுக்கு பிறகு அப்படி இந்த மாதிரி நிறைய தொன்ம கதைகள், நிறைய மேஜிக்கல் ஸ்டோரிஸ் இது தான் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு படிப்படியாக புத்தொலி காலகட்டம் வருது, அதுலேருந்து அறிவியல் சம்பந்தமான பார்வைகள் வருது. மேற்கில் எடுத்துக்கிட்டோம்னா சில முக்கியமான கதைகளை நம்ம சொல்லலாம். ஒன்று வால்டர் எழுதின ஒரு மைக்ரோமெகாஸ் அப்படிங்கிறது. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்னு கராராக சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஃபேண்டசி. அதில் என்னென்னா, சிரியஸ் அப்படின்ற ஒரு கிரகத்தில் இந்த மைக்ரோமெகாஸ் அப்படின்னு ஒரு உயிர், ஒரு 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 ஆளுமை இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 1,25,000 அடி உயரம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் ஒரு கோள்லேருந்து இன்னொரு கோளுக்கு தாவி தாவி போவார். ஒரு மரத்துல இருந்து குரங்கு தாவற மாதிரி ஒரு கோளில் கால் வச்சு தாவி தாவி போவார். அப்புறம் அவர் பூமிக்கு வர்றாரு. இந்த பூமியில் உயிரே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அவருடைய கணுக்கால நினைக்கிற அளவுக்கு பசிபிக் கடல் அவருடைய கணுக்கால நினைக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திமிங்கலங்களை பார்க்குறோம். உயிரே இல்லைன்னு நினைக்கும் பொழுது திமிங்கலங்கள் ரொம்ப சின்னதாக ஏதோ ஒன்று தெரியுது. அப்புறம் உத்து பார்க்குறாரு. அப்புறம் ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலை எடுத்து கப்பல்லேருந்து அதுக்குள்ளேருந்து ஒரு மனுஷங்க பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கதை. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கான்வர்சேஷன் என்ன நடக்கும்னா, ஒரு உரையாடல் என்ன நடக்கும்னா, அந்த மனுஷங்க சொல்லுவாங்க, இந்த உலகம், இந்த சூரியன், சந்திரன் இதெல்லாம் எங்களுக்காக தான் படைச்சாங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவாங்க? இந்த மைக்ரோமெகாஸ்ட்டை, 1,25,000 அடி ஒசரம் இருக்கக்கூடிய ஆளுகிட்ட இந்த மனுஷன் சொல்லுவான், இதெல்லாம் எங்களுக்காக படைச்சாங்கன்னே. அவருக்கு சிரிச்சு புறையேறி இந்த கப்பல் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் போர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது, இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது எதுக்குடா சண்டை போடுறீங்க? அதாவது என்ன பண்ணுது இந்த அறிவியல் புனைவுன்னா, ஒரு அவுட்டர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. வெளியிலிருந்து நம்ம இருகோடுகள் தத்துவம் மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு முன்னாடி மனித உயிர் அல்லது மனித வாழ்க்கையினுடைய சண்டைகள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ அற்பத்தனமாக இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய கோட்டை வரைஞ்சு அது வழியாக அது பேசுது. இது மைக்ரோமெகாஸோடது. இதுக்கு அடுத்து ஓரளவு முதல் அறிவியல் புனைவு அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ராங்கென்ஸ்டீன், மேரி ஷெல்லி எழுதிய ஃப்ராங்கென்ஸ்டீன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ராங்கென்ஸ்டீன்ங்கிறது அதாவது ஃப்ராங்கென்ஸ்டீனில் அந்த ஒரு விஞ்ஞானி இருப்பார், விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டீன். அவர் என்ன செய்வார், சில உயிரை செயற்கையாக உருவாக்குவார். அவரே ஒரு புதிய உயிரை உருவாக்குவார். அந்த உருவாக்கப்பட்ட உயிர் நம்மளோட கலந்து இருக்கணும்னு ஆசைப்படும். ஆனால் இவருக்கு பயத்தின் காரணமாக அதை துரத்துவார். பதிலுக்கு அந்த உயிர் த கிரீச்சர்னு தான் சொல்லியிருப்பார். ஃப்ராங்கென்ஸ்டீன்ங்கிறது அந்த மான்ஸ்டர் கிடையாது. ஆக்சுவலாக ஃப்ராங்கென்ஸ்டீன் உருவாக்குனது தான் மான்ஸ்டரு, அது கிரீச்சர் பதிலுக்கு பழிவாங்க. இதுதான் அந்த ஃப்ராங்கென்ஸ்டீனுடைய ஒரு கதை. அதாவது முதல் அறிவியல் புனைவே என்னன்னா எதிர் அறிவியல் புனைவுன்னு நம்ம சொல்லலாம். எதிர் அறிவியல் புனைவுனா என்ன? நமக்கு ஒரு இருமை இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? மனிதர் வகுத்த விஷயங்கள் அல்லது மனிதர் உருவாக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பக்கம் இயற்கை.
அதுக்கு முன்னாடி அது கடவுளா இருந்துச்சு. காப்பர்னிக்கஸ் ஏன் தண்டிக்கப்படுகிறார், தண்டிக்கப்படுறதாக பயப்படுறாரு, கலீலியோ, இவங்க எல்லாருமே என்னன்னா, அதாவது ஒரு ஒரு கிராண்ட் ஸ்கீம் அல்லது பெருந்திட்டம் அல்லது கடவுள் ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு எதிராக மனித திட்டம்னு ஒன்று இருக்கு. இந்த மோதல் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏறத்தாழ ஒரு பைபிள் உருவகத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து பகிஷ்கரிக்கப்பட்ட கனி, தடுக்கப்பட்ட கனி, ஃபார்பிடன் ஃப்ரூட், அதுவே அங்கிருந்தே முதல் அந்த மனிதர்களுடைய எல்லை மீறல், அந்த இயற்கை வகுத்த அல்லது இறைவன் வகுத்த திட்டத்தை தாண்டுதல், அது ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு த்ரெட் வந்து பைபிள்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு ஒரு ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் வருது. இன்றைக்கு வரையும் அறிவியல் புனைவுல மிக வலுவாக நாம பார்க்கக்கூடிய ஒரு ஜெயமோனுடைய விசும்பு வரையும் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து 2.0 படமா வந்துச்சு. அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது கடவுள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இயற்கை, சர்வ வல்லமை பொருந்திய அல்லது எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய இயற்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ இந்த இயற்கை அதனுடைய திட்டங்களை மீறுதல், மனித எத்தனம் மீறுதல். ஸோ இயற்கை வெர்சஸ் மனிதன், இறைவன் வெர்சஸ் மனிதனாக இருந்தது இயற்கை வெர்சஸ் மனிதனாக மாறி, அதுல அந்த எல்லைகளை மீறும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுதான் எதிர் அறிவியல் புனைவு. இப்போ அறிவியலினுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத பேசுறது தான் வந்து எதிர் அறிவியல் புனைவு. அதுதான் வந்து பிராங்கென்ஸ்டீனுடைய ஒரு முக்கியமான ஆரம்பம். அதுதான் அறிவியல் புனைவினுடைய ஒரு மேற்கல தொடக்கம்னு நம்ம சொல்லலாம். அங்கிருந்து ஆரம்பிச்சு பரிணாமம் கொண்டு வருகிறது. இந்திய அளவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜெகதீஷ் சந்திர போஸ் தெரியும், விஞ்ஞானி. அவருடைய கிரெஸ்கோகிராஃப், அதாவது செடிகளுக்கு உணர்வுகள், புறவயமான உணர்வு தாக்கத்துக்கு அது எப்படி எதிர்வினை ஆற்றுது அப்படிங்கிறத பற்றி அவர் இந்த கிரெஸ்கோகிராஃப்ங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருந்தார். முக்கியமாக அதை விட ரேடியோ வேவ்ஸில் நிறைய முக்கியமான ஆராய்ச்சிகளை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து வேற ஒரு காரணத்தினால இலக்கியத்தில் முக்கியமான இடம் பெறுகிறார். இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா முதல் அறிவியல் புனைவை எழுதியவர் வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ். அந்த கதை எழுதப்பட்ட கான்டெக்ஸ்டே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கான்டெக்ஸ்ட். கூந்தலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமுடி ஹேர் ஆயில், அந்த ஹேர் ஆயில் கம்பெனி நிறுவனம் வந்து ஒரு போட்டி அறிவிக்குது. தன்னுடைய பிராண்டை வந்து கொண்டு போய் சேர்க்கும் விதமாக ஒரு கதை எழுத வேண்டும். அந்த கதை வந்து நல்ல அதுக்கு வந்து பரிசு அப்படின்னு வந்து அறிவிக்குது. அந்த போட்டிக்கு ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து ஒரு கதை எழுதியிருக்கிறார். காணாமல் போன புயல் அப்படிங்கிறது பேர். தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க, சொல்வன இணைய இதழில் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஒன்றும் இல்லை, கல்கத்தா கடற்கரையை ஒரு பெரிய புயல் வந்து தாக்க போவதாக, ஒரு பெரிய பேரழிவு வந்து வரப்போகிறதா தொடர்ச்சியான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி அது என்னென்ன கேடு விளைவிக்குங்கிறத பற்றி ஒரு பகுதியில் அப்படியே எழுதிட்டே வருவார். அடுத்த பகுதியில் வந்து இன்னொரு பகுதி என்னென்னா, ஒரு சற்றே உடல் நலம் தளர்ந்த இந்த கதை சொல்லி நரேட்டர் இருப்பார். அவருக்கு அந்த உடல் நலம் பேணுவதற்காக அவரை வந்து கடல் பயணத்துக்கு அனுப்புகிறாங்க. கடல் பயணத்துக்கு அவர் உடல் நலம் நலிவுட்டுறதுனால வந்து நிறைய தலைமுடியெல்லாம் கொட்டி போயிருக்கோம். ஒரு பொண்ணு வந்து இந்த கூந்தலின் எண்ணெயை வந்து நிறையா புட்டிகள் வாங்கி, இதை எடுத்துகிட்டு போங்க, இதை தேய்ச்சிக்குங்க, இலங்கைக்கு போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பி வைப்பாங்க. கடலில் போவாங்க. இவர் கடலில் போகும்போது புயலும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவர் என்ன, அப்போ வந்து புயல் வந்து இந்த கப்பலும் கவரப்போகுது, ஊரு இதாக போகுது அப்படின்னு பயங்கரமாக இருக்கும் பொழுது இவருக்கு வந்து ஒரு யோசனை வந்துடும். என்னன்னா, இந்த நீர் அழுத்தம் இருக்கு இல்லையா, நீருடைய சர்ஃபேஸ் டென்ஷன், மேல் அழுத்தம், அந்த மேல் அழுத்தத்தில் மாறுபாடு ஏற்படுறதுனால தான் வந்து புயல் வருது. இப்போ எண்ணெய் வந்து அந்த நீரை வந்து அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து மாற்றிடும். உடனே இவர் என்ன பண்ணுவார், தலைக்கு தேக்க கொண்டு போன எண்ணெயை கொண்டு போய் அந்த புயலுடைய கண் பகுதிக்கு இவர் போகும்பொழுது ஒவ்வொரு புட்டி எண்ணெயாக வந்து அதில் ஊற்றி அந்த புயலை வந்து காணாம அடிச்சிடுவார். இதுதான் கதை. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சிக்கல், அதுக்கு நடைமுறை அறிவியல் சார்ந்த ஒரு அறிவியல் அப்ளிகேஷன், அறிவியலை பயன்பாட்டு தளத்தில் கொண்டு போய் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான கதை. இதுதான் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு முதல் அறிவியல் புனைவுன்னு நம்ம சொல்லலாம். தமிழில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் முதலே சொன்ன மாதிரி நவீன இலக்கியம் அல்லது நவீன சிந்தனை வரும்பொழுது கடவுளினுடைய அல்லது சர்வ வல்லமை பொருந்திய ஒரு விஷயத்தினுடைய இடம் மெல்ல பின்னகர்ந்து, அது மாதிரி மேஜிக்கினுடைய இடம், கதைகளில் இருக்கக்கூடிய மேஜிக்குடைய இடம் பின்னகருது. இந்த மேஜிக்கு பதிலாக அறிவியல் வழியாக அந்த இடம் திரும்ப வருது. அதாவது எந்த மேஜிக்குமே
ஒரு அறிவியல் எக்ஸ்பிளனேஷன் இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன இதுதான். எக்ஸ்மென் எடுத்துக்கலாம். எக்ஸ்மென் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். எக்ஸ்மெனுடைய அடிப்படை என்ன? மியூட்டேஷன் நடக்குங்க. மியூட்டேஷன் நடந்தால் உடம்புல மாற்றங்கள் ஏற்படும், அவ்வளோதான். ஆனால் ரெக்கையெல்லாம் முறைக்குமாங்கிறது தெரில. ரெக்கை முளைக்குது, ஒருத்தருக்கு இரும்பில் இதெல்லாம் உள்வரினுக்கு வந்து நகல்லாம் வரும், வைப்ரேனியம் மெட்டலில் வரும். ஒரு சின்ன சாத்தியம், ஒரு பாசிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அந்த பாசிபிலிட்டியை விரித்து பார்க்கறது. ஸோ பியூர் மேஜிக்காக இல்லாமல் ஒரு சின்ன லாஜிக்கான ஒரு சின்ன அறிவியல் விஷயம், ஒரு சாத்தியக்கூறை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை மட்டும் வச்சு விட்டு விளையாடக்கூடியது தான் வந்து அறிவியல் புனைவாக இருக்குது. தமிழில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சில நம்ம வந்து ஒரு தமிழ் அறிவியல் புனைவுகளை பற்றி சொல்லும்பொழுது ஒரு சுவாரஸ்யமான கதை நம்ம சொல்லணும். நம்ம வந்து இப்போ மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், மார்வலில் நிறையா பார்த்துருக்குறவங்க, மார்வல் வாசகர்கள் இருப்பாங்க, பார்த்துருக்குறவங்க இருப்பாங்க. ஸோ அதில் வந்து இணை பிரபஞ்சம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பேரலல் யூனிவர்ஸ், ஒரே சமயத்தில் பல யூனிவர்ஸ் பிரபஞ்சங்கள் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. தமிழில் வந்து ஆக்கா பெருமாள் வந்து ராமன் எத்தனை ராமன் அடின்னு ஒரு தொகுப்பு போட்டிருக்காரு. அது வந்து நாட்டார் கதைகள், ராமாயணம் சார்ந்து இருக்கக்கூடிய நாட்டார் கதைகள். அதில் ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையும் கூட. அதில் என்னென்னா, நமக்கு தெரியும் அனுமார் வந்து சீதை கிட்ட கணையாழியை கொண்டுட்டு போய் தூது போகிறார். ஸோ அந்த கதை எப்படி நடக்கும்னா, அந்த போகிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் கடல் தாண்டறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறமா போகணும். அப்புறம் ஓய்வு எடுக்கும் பொழுது அந்த அந்த முனையில், நிலத்தினுடைய முனையில் அங்கே ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், இந்த கணையாழியை கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நேரம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் சிரமப்பரிகாரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், இந்த கமண்டலத்தில் காமிச்சு அதில் போட்டு வச்சுருங்க, நான் கையால் தொட மாட்டேன், அதில் போட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அனுமாரும் அதில் போட்டுட்டு அவர் போயிடுவார். ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப வரும்பொழுது கணையாழி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அதில் கைவிட்டு பார்த்தா எக்கச்சக்க கணையாழி அதே மாதிரி இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பல கணையாழி ஒரே மாதிரி இருக்கும். இவருக்கு குழப்பம் வந்துடும். இப்போ இவருக்கு கேட்பாரு, என்ன இதில் எது என்னோட கணையாழி எதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவர் சொல்லுவார், எனக்கு எப்படிப்பா தெரியும், எத்தனையோ அனுமார், எத்தனையோ ராமர் கொடுத்த கணையாழியை எத்தனையோ சீதைக்கு கொண்டு போகணும், நீங்கள் வந்துட்டு போகிறாங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த ஒரு சின்ன இடம் இருக்குல்ல, இதுதான் பேரலல் யூனிவர்ஸ் அல்லது இணை பிரபஞ்சமாக நம்ம விரித்து யோசிக்க முடியுது. இது அறிவியல் கதைங்கிறது இல்லை, பட் இதில் இருக்கக்கூடிய கற்பனை நம்ம ரொம்ப அட்டகாசமான ஒரு கற்பனை. ஒரே சமயத்தில் ஒரு கதை பல இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நினச்சி பார்க்கறதுக்கு. ஸோ தமிழ் அறிவியல் புனைவுகளுக்கு வரும்பொழுது பாரதி ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமான அறிவியல் புனைவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன, கால வெளி பயணம். காலம் வெளி ரெண்டையும் நம்ம அதை இது போட்டு பார்க்கக்கூடிய ஒரு இது. அப்படி பார்த்தோம்னா பாரதியுடைய ஞானரதம் கூட ஒரு வகையான ஒரு கற்பனையான இது விஷயமா இருந்தால் கூட அதுலேயும் ஒரு கால வெளி பயணம் இருக்கு. ஒரு வேற அவர் வந்து இந்திய தொன்மத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இந்த சத்திய யுகம், சத்தியலோகம், ஒவ்வொரு லோகத்துக்காக அப்படி போயிட்டு வருவார். அந்த மாதிரியான ஒரு தன்மை அதில் இருக்கு. ருக்கியா பேகம், ஆமாம் ருக்கியா பேகம் தான் நினைக்கிறேன். ருக்கியா பேகம் ஒரு பெங்காலி எழுத்தாளர். அவங்க 1905 ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க, சுல்தானாஸ் ட்ரீம்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால வெளி பயணம். இப்போது நமக்கு வந்து இந்த காலவெளி பயணம்ங்கிறது எப்படி இருந்திருக்கு, அதாவது ஹஜ்ஜி வெல்ஸ் வந்து டைம் மிஷின் ஒரு விஷயம், ஒரு கற்பனை பண்ணுறாரு, கால எந்திரம். ஸோ அது பின்னாடியும் போகலாம் அப்புறமும் போகலாம், அந்த மாதிரி ஒரு காலத்தை வளைக்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்குது. ஸோ அப்போ அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளுடைய கற்பனை என்னென்னா, ட்ரீம்ஸ் தான், நம்மளுடைய கனவுகள் தான் நமக்கு வந்து காலத்தை கடப்பதற்கான ஒரு வாகனமாக, ஒரு உத்தியாக கதைகளில் பயன்பட்டுருக்கு. அந்த சுல்தானாஸ் ட்ரீமில் ஒருமா படுத்துருப்பாங்க, அவங்கள இன்னொருத்தவங்க வந்து கனவுல ஒரு லேடி லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து பெண்களே எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இது, அது ரொம்ப ஒரு உட்டோப்பியன்னு சொல்லலாம். அதாவது இன்ப உலகு கற்பனை. இன்ப உலகு கற்பனைனா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான, அதாவது வந்து ஏர் கார், காற்றிலே இயங்கக்கூடிய கார், அப்படியே வானத்தில் பறக்கக்கூடிய காரு, அப்புறம் சூரிய ஒளியினாலேயே இருக்கக்கூடிய சமையலறை, இயங்கக்கூடிய சமையலறை. அதாவது அவங்க இருந்த காலகட்டத்தில் விறகடுப்பு இருந்த காலகட்டம். அவங்களுடைய விஷனை தான் நம்ம பார்க்கணும். எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. 1905 ஒரு பெண் விறகடுப்பில் உட்காந்து ஊதி ஊதி அதுக்குள்ளே இருந்து மட்கி போய் சாகுறாங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து அதை யோசிக்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான பல கற்பனைகள். அப்புறம் வந்து அந்த நாட்டில் வந்து ஆண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருப்பாங்க.
ஆண்கள் எல்லாம் வந்து போரில் தோற்று வந்துடுவாங்க, அதனால் அவங்களெல்லாம் வீட்டில் அடைச்சி வச்சுருவாங்க. பெண்கள் தான் நாடு நிர்வாகம் பண்ணுவாங்க, பெண்கள் தான் போரை வெல்வாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்ப உலக கற்பனை. பாரதியோடது இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பேஸ் ட்ராவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி ஒரு முதல் கதை எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரெண்டு பேரும் 1925ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறாங்க. ஒன்று வந்து அரங்கசாமி ஐயங்கார் பஞ்சாமிர்தம். இந்த அரங்கசாமி ஐயங்காருங்கிறது மாதவையாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவருடைய வேறு பேராக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அவருடைய ஒரு கதை, அதாவது என்னென்னா கோபாலன் விஷயம்னு. ஸோ ஒரு ஊருக்குள்ளே வந்து நல்லா காவிரி கரையோரம் ஒரு இதில் நல்லா ஒரு பண்ணையார் வாழ்க்கை வாழக்கூடிய, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு 2 இளைஞர்கள் இருப்பாங்க. இந்த கதை எப்படி தொடங்கும்னா, ஊரே சுதந்திர போராட்டத்துக்காக எல்லாரும் வந்து வெள்ளை சொல்லியமாக இருக்கும் பொழுது இவங்க வந்து 2 பேர் வந்து கோட்டு சூட்டு போட்டு அந்த கிராமத்தில் நடப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறதுல அந்த கதை ஆரம்பிக்கும். அதில் என்ன நடக்கும்னா, ஏன் கோட்டு சூட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இந்த கோபாலன் இருப்பார், இந்த கதை சொல்லியிருப்பார். இந்த கோபாலன் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வக்கோளாறு, எதையும் அப்படியே நோண்டி நோண்டி பார்த்துட்டே இருப்பார். இந்த கதை சொல்லியுடைய தாத்தா வந்து ஒரு ரசவாதி. அவர் வந்து அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலமாரியில் நிறைய அந்த ரசவாதத்தில் செஞ்ச மருந்துகள் எல்லாம் குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சிருப்பார். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்பொழுது அந்த டப்பா அந்த அலமாரியை திறந்து பார்ப்பாரு. அதில் வந்து உடம்பை லகுவாக்க அப்படின்னு ஒரு சின்ன டப்பா எழுதியிருக்கும். உடனே இவர் என்ன பண்ணாரு, அவன் சொல்லுவார், ஃப்ரெண்டு சொல்லுவார், கேட்க மாட்டார். கோபாலன் என்ன பண்ணுவார், எடுத்து போட்டுருவார். போட்டு அப்புறம் அவர் போயிடுவார் வீட்டுக்கு. இவர் போயிடுவார். 2 நாள் கழிச்சு இவர் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு திரும்ப வருவார். அப்போ ஒரு வீட்டு வேலைக்காரர் வந்து கூப்பிடுவார், என்ன உங்களை ஐயா வர சொன்னார் சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. கதவை திறந்து பார்த்தா அந்தரத்தில் கூரை கிட்ட மிதந்துட்டு இருப்பார். உடம்பு லகுவாகி மிதந்துட்டு இருப்பார். அப்புறம் அவரை கயிறு போட்டு பிடிச்சி இழுத்து, பட்டத்தை இது பண்ணுற மாதிரி போட்டு இழுத்து கட்டிலோட பிடிச்சி கட்டி போடுவாங்க. கட்டி போட்டுட்டு இப்போ என்னங்க, இப்போ எப்படி இதை எப்படியா சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இதுவரையும் இது ஒரு மேஜிக்கலான ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வைக்கும் போது தான் அது லாஜிக்கல் சொல்யூஷன் வைக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அப்போ வீட்டுக்கு வராரு, ஒரு கரலாக்கட்டை வந்து உடஞ்சி கிடக்கு. இந்த கரலாக்கட்டையில் என்ன பண்ணுறாங்க, அதோடைய வெயிட்டை கூட்டுறதுக்காக உள்ள குடஞ்சி ஈயத்தை லெட்டு வந்து காய்ச்சி ஊற்றிருக்காங்க. அப்போ அதனால வெயிட்டு கூடுது. உடனே ஒரு யோசிக்கிறாரு, ஸோ கோட்டு சூட்டு தைச்சு சூட்டுக்குள்ளே வந்து லெட்டு பிளேட்ஸ் வச்சு தைச்சிடுறாரு. அதை போட்டு நடக்கும்போது பறக்காமல் இருக்காரு. இது கோபாலன் விஷயங்கிற கதை. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா விசாலாட்சி அம்மாள் அவங்க எழுதுன தூரத்து பச்சை. இது என்னென்னா ஒரு குடும்ப கதை. அதை எப்படி எழுதியிருக்காங்கங்கிறத சொல்லலாம். என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு மருமகள் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பார். பையனை செல்லமாக வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பையனுக்கு ஜன்னி கண்டு அந்த பையனும் இறந்து போயிடுவான். எல்லாரும் வந்து மாமனார் மாமியார் எல்லாரும் வந்து அந்த மருமகளை திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வருவார். வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் அப்படி வெளியே போயிடுவார். உடனே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, நீங்கள் உங்களுக்கு சொந்தமா, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்கிறத நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நான் வந்து தீயான்னு இன்னொரு கிரகத்துலேருந்து வர்றேன். அந்த கிரகத்தில் வந்து செத்துப்போனால் நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு வர்றது வந்து இந்த கிரகம்னு எங்களுக்கு சொன்னாங்க. நான் உயிரோட இந்த சொர்க்கத்துக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு வானூர்தி விமானம் செஞ்சுக்கிட்டு இங்கே வந்தேன். வர்ற இடத்துல பழுதாயிடுச்சு என்னுடைய விமானம். ஸோ 3 அடையாளம் சொன்னாங்க. அதாவது தாமரை தடாகங்கள் நிரம்பி பச்சை பசேர்னு இருக்கும், உலக சமாதானத்துக்காக எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் மரியாதையாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ இறந்து போனது அவங்க பையன், ஆனால் அவங்களையே எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க பொழுது இதுக்கு எங்கள் உலகமே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். என்னன்னா ஒரு குடும்ப கதை. அந்த குடும்ப கதைக்கு நம்ம இந்த வால்டேருடைய கதையில் பார்த்தோம் இல்லையா, மைக்ரோ மெகாஸில், அதாவது வெளியிலிருந்து நம்ம ஒன்று ஒப்பிடும் பொழுது ஒரு இருகோடுகள் தத்துவம் மாதிரி ஒரு குடும்ப கதையை அது அற்பமாக எங்கே தெரியுது, அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பீயிங்கோட வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்து பெரிய விஷயத்துக்கு முன்னாடி அது எவ்வளோ அற்பமாக இருக்குங்கிறத அவங்க விசாலாட்சி அம்மாள் 1925 எழுதியிருக்கிறாங்க. இது ஓரளவு ப்ராப்பர் அறிவியல் புனைவு எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பிச்சமூர்த்தி விஞ்ஞானத்துக்கு பலின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அபாரமான கதை. இன்னைக்கு நம்ம படித்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஃப்ராங்கைன்ஸ்டீன் மாதிரியான ஒரு கதை. ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி 1933 அந்த கதை எழுதியிருக்கார். ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி வந்து ஆல்ஃபா அப்படின்னு ஒரு மனித இயந்திரத்தை உருவாக்குறார். இந்த ஆல்ஃபாவுக்கு சில திறமைகள்லாம் இருக்குது. அதாவது வந்து சத்தத்தினாலேயே வந்து கண்ணாடிகள் எல்லாம் அது சதறடிச்சு உடைச்சிரும். இந்த மாதிரி சில சூப்பர் பவர்ஸ்லாம் சொல்லப்படுது. இந்த கதை வந்து அந்த ஆல்ஃபா வந்து சென்னை தெருக்களில் வர்ற மாதிரி ஒரு கனவு கண்டுறாரு அந்த கதை சொல்லி.
கதையில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு இந்திய பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார் அதுக்குள்ள, ஒரு ராவ் அப்படின்ட்டு. அவரும் இன்னொரு கேரக்டரும் வந்து அறிவியல், அந்த நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அறிவியல் வந்து இயற்கையினுடைய திட்டத்துக்கு எதிராக போகுதா, அது அழிவை ஏற்படுத்துமா, அறம் இல்லாத பொழுது அறிவியல் என்ன பண்ணும், ஒரு ஆய்வு செய்கிறோம், அந்த ஆய்வுக்கு அற ரீதியான ஒரு விளைவுகள் இல்லைன்னா அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிலாசபிக்கல் டிஸ்கோர்ஸ் வந்து அந்த கதைக்குள்ள இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு முதல் ப்ராப்பர் தமிழ் அறிவியல் புனைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா அந்த விஞ்ஞானத்துக்கு பலியை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கராரா இல்லைன்னா கூட நம்ம மறுபடியும் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபேண்டசிங்கிற வகையில் எடுத்துக்கிட்டோம்னா புதுமை பித்தனுடைய கபாடபுரத்தை பற்றி தனியாக 1 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு அபாரமான ஒரு கதை, ஒரு ஒரு மேட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கதை. அப்புறம் ஜி நாகராஜனுடைய முதல் கதை அணுயுகம்னு ஒரு கதை. அதாவது என்னன்னா, நமக்கு வந்து ஒரு அறிவியல் புனைவுங்கிறது வருங்காலத்தில் மட்டும்தான் நிகழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு அறிவியல் புனைவுங்கிறது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசலாம். அதாவது நமக்கு ஒரு அறிவியல் புனைவு எப்போ இலக்கிய தகுதி பெறுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஒரு ஜானர் ரைட்டிங்காக இருக்கு, அறிவியல் அல்ல தொழில்நுட்பம் ஏற்படுத்தக்கூடிய வியப்பை மட்டும் கிடைத்ததுன்னா அது ஒரு ஜானர் ரைட்டிங்காக நின்று போயிடும். அதை தாண்டி அறிவியல் எழுப்பக்கூடிய சிக்கல், தொழில்நுட்பம் எழுப்பக்கூடிய சிக்கல்களுக்கு இலக்கியத்திலிருந்து விடை தேட முயல்கிறதா, வாழ்க்கையினுடைய அடிப்படை கேள்விகளுக்கு அறிவியல் வழி அல்லது தொழில்நுட்பம் வழி விடை தேட முடிகிறதா, இந்த 2 விஷயம் நடந்தாதான் அதை நாம வந்து ஒரு சீரியஸ் லிட்ரேச்சராக நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏஐ வந்துருச்சு, அப்போ மனுஷனா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மேதமைனா என்ன? ஒருத்தன் வந்து ஒரு கதை வந்து மாலன் எழுதியிருப்பாரு. ஒரு வயலின் வித்வான் இருப்பார், வித்வான் தான் கதை பேர். பல வருடங்களாக சாதகம் பண்ணி அதில் ஒரு பெரிய மேதமை அடைஞ்சிருப்பார். அவருக்கு வந்து ஒரு தனியாக இருப்பார், அவருக்கு குடும்பம்லாம் யாரும் இருக்காது. அதனால் அவருடைய சீடர் என்ன பண்ணுவார், வெளிநாட்டு சீடர் அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு யக்ஷினின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரியான ஒன்றை வந்து கொடுப்பார். இது நான் சொல்கிறது 1987 வந்த கதை. இது இந்த யக்ஷினி வந்து இவருக்கு எல்லா வேலையும் பண்ணும், இந்த ப்ரோட்டோகால் மாதிரி என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். அந்த யக்ஷினி வந்து கேட்கும், எனக்கு வந்து நீங்கள் வயலின் கற்றுக் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும். அப்போ இவர், நீ அதை தொடவே கூடாது, நீ வந்து அதை எந்திரம், நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். இவர் ஒரு கச்சேரிக்கு போயிட்டு திரும்ப வருவார். பார்த்தா அவர் கேட்டதுலேயே ஆகச்சிறந்த ஒரு ஆனந்த பைரவியை வந்து கேட்டுட்டு இருப்பார். அவருக்கு குழப்பம் வந்துடும், எப்படி இது, நான் வயலின் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இது எப்படி வாசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாரு. பார்த்தா வயலினே இருக்காது, அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி அவ்வளோ சுத்தமான ஒரு இதை வந்து அது வாசிச்சுக்கிட்டு இருக்கும். இவர் வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைகிறார். அப்போ என்னன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு எஃபர்ட் எடுத்து ஒரு ஆர்ட் ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுறான், ஒரு மேதமையை. அதை ஒரு எந்திரம் வந்து ஒரு நொடியில் திரும்பி கொடுக்குது, அதை விட பெட்டராக கொடுக்குது, ஃப்ளாலஸாக கொடுக்குது. அவருக்கு வந்து அதை தாங்க முடியல, நீ இதை மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம சமீபத்தில் மனுஷபுத்திரன் ஒரு இது போட்டிருந்தார். அதாவது சாட் ஜிபிடியும் ஜெமினியும் பல முனைவர்பட்ட ஆய்வுகளை காலி பண்ணிடும் அப்படின்னு போட்டிருந்தார். உண்மைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு கதையை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக அனலைஸ் பண்ணி சொல்லுது. ஒரு கவிதையை சொன்னி இவர் மாதிரி கவிதை எழுதி கொடுத்தோன்னா அதுவே எழுதி கொடுக்குது. இந்த கவிதை ரீடருடைய மைண்டில் விரியுது, என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான ஒரு இடங்கள் இருக்குது. அப்போது ஒருத்தனுடைய மேதமைங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிற ஒரு ஆதாரமான ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இது வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமான கேள்வியை அறிவியல் தொழில்நுட்பம் கொண்டு எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிக்கலாக இருக்குது. இந்த அணுயுகமில் வந்து 2ஆம் உலக போரில் நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு பிறகு நாகசாக்கியில் இந்த கதை நடக்குது. ஒரு தமிழ் எழுத்தாளர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, என்னென்னலாம் யோசிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதனுடைய தமிழுடைய பரப்பு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு அணுகுண்டு வெடிப்பு மாதிரியான ஒரு விஷயம் சமூக வாழ்க்கையில் என்ன தாக்கம் செலுத்துது, அங்கே இருக்கக்கூடிய அற விழுமியங்கள்ல என்ன தாக்கம் செலுத்துதுங்கிறத தான் அணுயுகம் கதையில் சொல்கிறார். ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஆண் பெண் உறவு சிக்கலை வந்து எப்படி அந்த அணுகுண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து மாற்றி அமைக்குது, மாராலிட்டிங்கிறத வந்து எப்படி அது பாதிக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் எழுதியிருக்கிறார். ஸோ தமிழ் அறிவியல் புனைவுகளை பற்றி பேசும்பொழுது நம்ம ஒருத்தரை பற்றி விட்டுட்டு பேச முடியாது. வில்லுடையார் வந்து இல்லைன்னா நான் அடிக்கவே செஞ்சிருவார். அவருடைய முக்கியமான ஒரு ஆளுமை சுஜாதா வந்து நமக்கு தெரியும். இனிய இந்திரா, மீண்டும் ஜினோ, பல கதைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு
சில பல கதைகள் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கற்பனைங்கிறதோட நின்றுடும். உதாரணமாக வாட்டர் கார் விவகாரம்னு ஒன்று எழுதிப்பார். அதாவது தண்ணியில் கார் போகிறது அப்படின்னு ஒரு இருக்கும். அப்புறம் மஞ்சள் ரத்தம், உபகிரகம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும், அதோட நின்றுடும். ஆனால் சூரியன் ஒரு கதை எழுதியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு தமிழில் எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸாக அதை நான் சொல்லுவேன். சூரியனில் என்னென்னா ஒரு அணுகுண்டு, போஸ்ட் அப்போகாலிப்டிக் ஃபிக்ஷன் சொல்லலாம். ஒரு அணுகுண்டு வெடிப்புக்கு பிறகு மக்கள் எல்லாம் வந்து நிலவரையில் வாழ்வாங்க. எல்லாமே ரேஷனில் இருக்கும், எல்லாமே ரேஷனில் இருக்கும், காகிதம்லாம் ரேஷனில் இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணிடுவான்னா, இந்த ரேஷன் காகிதத்தில் வந்து கவிதை எழுதிடுவான். அந்த அதிகாரி வந்து அதை படிச்சிருவார். கவிதையை உனக்கு போக்கடிக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல நீ வந்து அவன்கிட்ட சூரியனை நிஜத்தில் காமிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு கவிதை நின்று போயிடும். நீ போய் எல்லாம் சூரியனை கற்பனை பண்ணுறதுனால தான் கவிதை எழுதிட்டே இருக்கான், நீ சூரியனை கொண்டு போய் காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் எழுதியிருப்பார். அப்புறம் இவங்க மேலையில் போவாங்க. எல்லாம் சீக்கிரமாக இயல்பாயிரும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்னும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு 300 வருஷம் 400 வருஷம் ஆகுங்கிற மாதிரி ஒரு இடத்துல முடிச்சிருப்பார். ரொம்ப பிரமாதமான ஒரு கதை, போஸ்ட் அப்போகாலிப்டிக் ஃபிக்ஷனில் ஒரு முக்கியமான கதைன்னு நம்ம வந்து சொல்லலாம். இதை தவிர நிறைய எழுத்தாளர்கள், இராமுருகன் சில கதைகள் எழுதியிருக்கிறார். அதாவது இன்ப உலகு கற்பனைன்னு சொன்னேன், யூட்டோப்பியன், டிஸ்டோப்பியன் கதைகள் எம்டி முத்துக்குமாரசாமி எழுதியிருக்கிறாரு. ஒரு துண்டு வானம்னு ஒரு கதை. டிஸ்டோப்பியன் கதை என்ன, இப்போ நம்ம தலை சிறந்த உதாரணம் ரே பிராட்பரியுடைய ஃபாரன்ஹீட்டு, ஜார்ஜ் ஆர்வெலுடைய 1984. இது எல்லாமே என்னென்னா ஒரு தொழில்நுட்பம் அல்லது அறிவியல் மனிதர்களை எப்படி மேலாதிக்கம் செய்வதற்கு பயன்படும் அப்படிங்கிறத பற்றின ஒரு எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அது எல்லாமே ரொம்ப ஒரு 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 ஃபார் சைட்டட், அது கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். தமிழில் வந்து இந்த எம்டி முத்துக்குமாரசாமியினுடைய புத்தகம், அந்த கதை ஒரு துண்டு வானம், அது வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்டோப்பியன் கதைன்னு சொல்லலாம். இதுக்கு பிறகு நிறைய முத்துலிங்கம் ரொம்ப சுவாரஸ்யமான சில அறிவியல் புனைவு கதைகள் எழுதியிருக்கிறாரு. புவியீர்ப்பு கட்டணம்னு ஒரு கதை. அதாவது வாட்டர் டாக்ஸு, லேண்ட் டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கிராவிட்டிக்கு ஒரு டாக்ஸ், புவியீர்ப்பு கட்டணம். அந்த புவியீர்ப்பு கட்டணம் கட்டலைன்னா கட்டாதவனை ராக்கெட்டில் வச்சு அவுட்டர் ஸ்பேஸில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. விட்டுட்டு அவன் திரும்ப வர்றதுக்கு உண்டான காசையும் அவன் தான் கொடுக்கணும், அது சேர்த்து தான் வசூலிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை. அது மாதிரி எலி மூஞ்சின்னு ஒரு கதை. அதில் என்னென்னா பால் மாற்றம். ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில் 3 முறை தான் வந்து அவருடைய பாலினத்தை வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான கற்பனைகள் தமிழில் வந்து தொடர்ச்சியாக நிறைய அறிவியல் புனைவுகள் எழுதப்பட்டுட்டு வருது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அரு அப்படின்ற பேரில் ஒரு இணைய இதழ் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த இதழினுடைய வருகைக்கு பிறகு கணிசமாக இளம் எழுத்தாளர்கள், நான் உட்பட, ராகிரிதரன், சுசித்ரா, லோகேஷ் ரகுராமன், நம்பி கிருஷ்ணன், இன்னும் நிறையா பேர் தொடர்ச்சியாக இந்த அறிவியல் புனைவு கதைகளை வந்து இன்று எழுதி கொண்டிருக்கிறோம். இது எழுதுறதுனால என்ன பயன் அப்படின்னா, ஒன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கற்பனை, அது ஒரு விஷயம். நம்மளுடைய கற்பனை நம்ம வந்து எவ்வளோ தூரம் வலுவாக்குறோம், எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோம் என்னங்கிறத பார்க்குறோம், ஒன்று. ரெண்டாவது விஷயம், இலக்கிய வாழ்க்கையினுடைய விஷயங்களை நம்ம அறிவியல் துணை கொண்டு நம்ம பார்க்க முடியுதா, அதோட சாத்தியங்களை கொண்டு பார்க்க முடியுதாங்கிறத ஒரு உசாவுதல் இதுக்குள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைய பேர் நெல்லையில் கூடி கேட்டுட்ருக்குறீங்க. அப்புறம் நெல்லை உரைகள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை புக் ஃபேர் உரைகளில் வந்து செட் பண்ணிகிட்ருக்கு. அது அந்த பெஞ்ச் மார்க்குக்கு ஸ்ருதி டிவியும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.